தளபதி விஜய் மாதிரி ஒரு ஹீரோ கிடைச்சா ஏலியன் படமே தாராளமா எடுக்கலாம்னு வெங்கட் பிரபு ஏற்கனவே பழைய பேட்டிகள்ல சொல்லி இருந்த நிலையில் அனடு படத்தை பார்த்துட்டு வெங்கட் பிரபுக்கு இது போல வித்தியாசமான ஒரு படத்தை செய்யலாம்னு விஜய் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. விஜய் பட சான்ஸ் கிடைத்ததும் அந்த படத்திற்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு டைட்டில் வைத்தது முதல் சாந்த் பிரபுதேவா மோகன் நடிகர்களோட ஃபேவரட் நடிகர்களை இறக்கியது வரை சத்தமே இல்லாம சம்பவங்களை செய்துட்டு வராரு வெங்கட் பிரபு. யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் பாடிய பாடலான கோட் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போடு பாடல் நாள்ல அதிரடியா 30 மில்லியன் வியூஸ்களை அள்ளி சாதனை படைத்திருக்கு. பாண்டி படத்தில் விஜயை அறிமுகப்படுத்திய விஜயகாந்த் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் சுமார் 17 படங்கள்ல நடிச்சிருக்காரு. படத்துல ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்களை கொண்டு வரும் முயற்சியில் வெங்கட் பிரபு இயங்கி வரும் நிலையில் மீண்டும் விஜயகாந்தை தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வர போறதாக விஜயகாந்த் சமீபத்திய பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு இது குறித்து தன்னிடம் பேசிய பொழுது விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவுக்கு என்னால் நோ சொல்ல முடியாது. கேப்டன் விஜயகாந்த் இடத்தில் இருந்துதான் இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். சின்ன வயசுல இருந்தே விஜய் மீது விஜயகாந்துக்கு பாசம் அதிகம். இருந்திருந்தா நிச்சயம் தடை சொல்லி இருக்க மாட்டார். திருமணமாகி வந்ததில் இருந்து இளையராஜா மற்றும் கங்கை அமரன் குடும்பத்தோட நெருக்கமா பழகிட்டு வர வெங்கட் பிரபுவை சிறு வயதிலிருந்தே தெரியும். விஜய்க்கும் வெங்கட் பிரபுவுக்கும் எப்பொழுதுமே என்னால நோ சொல்ல முடியாது. ஒரு முக்கிய காட்சியில ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வர அனுமதி கேட்டாங்க. விஜயும் தேர்தல் முடிந்து என்னை வந்து சந்திப்பதாக தெரிவிச்சிருக்காருன்னு பிரேமலதா ஒரு பேட்டில சொல்லியிருக்காங்க. விஜயோட விஜயகாந்த் கோட் படத்துல நடிக்கிற காட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கு.